ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். அருமையான அந்த பரிசுத்த ஓய்வு நாட்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். இன்றைக்கு நமக்கு சிந்தனை கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்னா, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஹல்லேலூயா. ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தை என்ன சிந்தையாக இருக்கிறது? ஹல்லேலூயா. உலகத்துக்கு பிதாவாகிய தேவனால் நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டவங்களுக்கு உலகத்தில் 2 சிந்தையை கொடுக்குறாரு. ஒன்று மாம்ச சிந்தை, ஒன்று ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை உள்ளவங்க கந்தகமாக்கினிய நறு கடலுக்கு அவங்க உறவினர்கள். ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. அப்போது 2 தான் உண்டு. ஹல்லேலூயா. இடைக்கப்பட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போது நான் இதுலேயும் இருப்பேன் அதுலேயும் இருப்பேன்னு சொன்னால் நம்ம பரிதபிக்கக்கூடியவர்களாக போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு சிந்தையில் நம்ம இருக்க முடியும். ஆனால் பொல்லாங்கன் என்ன செய்வான்னா, நீ எனக்கு சிந்தையிலே இருந்துச்சேன்னா உனக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கலாம், நான் உனக்கு உலக பிரகாரம்னு எல்லா ஆசையும் தருவேன்னு சொல்லி ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆனால் சாத்தா என்ன செய்வான்? மாம்சத்தின்படி பிழைக்கும்படிக்கு அவன் ஆலோசனையாக சொல்லுவான். ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சத்தின்படி பிழைக்கிறது ஈஸி. ஏன்னா நமக்கு கால் போன வழியில் போகலாம், கண்ணு போன வழியில் போகலாம், நமக்கு மைண்ட் எங்கெங்கே போதும் அந்த இதில் போகலாம். அது உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள் உலகத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். அப்போ நம்ம ஆவியின் சிந்தை வரணும்னா நமக்கு வருகிற கிரியைகளை பிதாவினுடைய ஆவியினாலே தான் அந்த கிரியைகளை அழிக்க முடியும், டெலிட் பண்ண முடியும். அந்த பிதாவின் ஆவி என்னது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது ஒரு தேற்றரவளாகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்கு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனால தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழணும்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நரகம்னு சொன்னேன் இல்லையா? கந்த ஆக்கினை எதிர கடலுக்கு போயிடுவாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, நமக்கு செய்ய முடியாது, அதனால் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக உலகத்துக்கு அனுப்புகிறார். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எவ்வளோ அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களாமா? ஹல்லேலூயா. மற்றபடி என்ன செய்ய முடியாது? இந்த பாவங்களை நம்மளை விட்டு அழிக்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்துட்டார்? தம்முடைய சாயலாக தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, நம்மளுக்கு சாயல், நமக்கு சாயல் பாவ மாம்சத்தின் சாயல், பாவ மசாயல், பாவத்தை போக்கும் பலியாகவும்
நம்ம சாயலை அனுப்பி அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்த கல்வாரிசிலே ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர்த்தெழுதணும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நம்ம கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தன அந்த இரத்தத்துக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை கிடைத்து விட்டது. அப்போ அவரை அனுப்பி நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற தம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா. அது அடுத்த காய். இப்போ நம்முடைய சிந்தனை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய சிந்தனை எதை பற்றி இருக்கிறது? ஹல்லேலூயா. தேஷினி கரபாலி நாத்தொத்தன கரபா பி அரோஷனை கரபலிக்கா. விசேஷமாக நம்ம சிந்தனை அமைதலாக தனியாக இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. உலகத்தை பற்றி நினைக்கிறோமா? உலகத்தில் பாவங்களை பற்றி நினைக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகளை பற்றி நினைக்கிறோமா? மாம்சத்துக்குரியவைகளை பற்றி நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆவியின்படி நடக்கிறவர்களாக ஆவிக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? சாட்சி உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? நான் இதுக்கு உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன். ஹல்லேலூயா. எப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ஒரு பெரிய கிருபையினால் ஆவியின்படி நம்ம சிந்திக்கணும்னு சொன்னால், நம்ம தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நிறைவேறணும், நம்மை அழைத்ததின் நோக்கம் நிறைவேற்றப்படணும், அவருடைய சித்தம் நம்மளை நிறைவேற்றப்படணும். அவர் தான் மெய்யான தெய்வம், அவரால் இந்த மீட்பு இல்லை என்று நம்ம உணர்த்தப்பட்டிருக்கணும். அந்த உணர்வின்படியே நாம் நடத்தப்பட்டவர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. அப்போ இத்தனை ப்ராசஸ் வழியாக அவர் உங்களை நடத்தும் போது நீங்கள் என்னத்துக்கு நடத்துகிறாருன்னு என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரியலை. ஆனால் அந்த வழிகளிலெல்லாம் அவருடைய அவரால் ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொன்ன அந்த ரட்சிப்பு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதுனால, அவருடைய கிறிஸ்து இயேசுல சிந்தை எனக்குள்ள வந்ததுனால, அந்த சிந்தையினால் அவராலே நடத்தப்பட்டதுனால, இப்போ இத்தனை ஸ்டெப்பு தாண்டி பிரச்சனைகள், கவலைகள், கலக்கங்கள், சோர்வுகள் எல்லாம் தாண்டி அந்த நேரத்திலிருந்து நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு எப்படி நம்ம சிந்தை இருந்தோ அதே சிந்தனையாக இப்போவுமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். உங்களுடைய சிந்தை என்னெல்லாம் போகுது, எதுக்கு போகுது, அதனால என்ன லாபம் உண்டு? ஹல்லேலூயா. देशिने करबलिका वे नेको नित्य टिकरबलिको वे सुससलबरबिको नातटनिका. நீ உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்திருந்தாலும் நீ யாரால் நடத்தப்படுவா? நடத்துகிறவராலே தான் நீ நடத்தப்படுவாய். ஹல்லேலூயா. அவர் என்ன நினைச்சாரோ அது உன்னிலை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு பாவம் மனுஷனை களைந்து பரிசுத்த தேவனை நீங்கள் சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளும்படி பிதாவாகிய தேவனுடைய ஆவி நமக்குள் தங்க வேண்டும். அப்போ நமக்குள் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவி ஒரு வல்லமையான ஆவியாக, அந்த ஆவி நமக்குள் வேர் கொண்டபடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம உலகத்தில் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவ்னா பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடென்டான ஒரு நேச்சர் நமக்குள்ள வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சொன்னோம், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை, பாவம் என்னை மேற்கொள்ளாது. அந்த வார்த்தை உனக்குள்ளே மேற்கொண்டபடியால் உன்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் என்னன்னா, பாவம் என்னை மேற்கொள்ளாது. உன்னுடைய நம்பிக்கை என்னன்னா, பாவம் என்னை மேற்கொள்ளாது. அப்போ இந்த நம்பிக்கையும் பாசிட்டிவ் திங்கிங் உனக்குள்ளே இருந்தனால சத்துரு வெட்கப்பட்டு போனவன், அவன் உன்னை என்ன செய்ய முடியாது,
உனக்குள்ள உனக்குள்ள தந்த பரிசுத்தமுள்ள ஆவியை அவன் டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு உன்னுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அந்த ஆவி உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து அந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பாசிட்டிவாக உறுதியாக நான் நம்புவேன்னு சொல்லி நீ நம்பினியானா உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கர்த்தர் ஆவியின் சிந்தையில் உன்னை நடத்த முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் சிந்தை நடத்தணும்னா நம்ம உணர்வு வேணும். ஆண்டவரே உங்கள் ஆவி எனக்குள்ள வல்லமையாக வேணும். அதனால் என்னுடைய மைண்டு செட்டப்பை நான் செட்டப் ஆக்குறேன். என்ன செட்டப்பு? இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா போதும். ஏசப்பா எந்த வழியில் என்னை நடத்தினாலும் அந்த வழி எனக்கு போதும் என்று சொல்லி நீ என்ன செய்யணும்னா உனக்குள்ள மனசில் ஒரு உறுதியான ஒரு ஒரு உணர்வை நீ கொண்டு வரணும். என்னுடைய உணர்வெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா, நானும் பரலோகத்துக்கு போகணும், யாரையும் நரகத்துக்கு போகக்கூடாது. அப்போ அவங்கள எங்கே வரணும்? உலக மக்களும் பரலோகத்துக்கு வரணும்னு எனக்கு சின்ன பிராயத்திலேயே எனக்கு ஒரு ஆத்மா தாகம் என்ன தெரியாமலே வந்துட்டு. அது எனக்கு கிறிஸ்து சிந்தை இருந்ததுனால, அந்த சிந்தை இருந்ததுனால எனக்கு மைண்டு செட்டப் எப்படி ஆச்சுன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவருக்கு எது பிரியமோ அதை நான் செய்யவேன்னு சொல்லி நான் என்ன ஒரு தத்தம் பண்ணினேன். பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கும்படி என் மைண்டை நான் செட்டப் பண்ணி, ஆண்டவரே இந்த வழியில் நான் நடப்பேன், உங்களுக்கு பிரியமாய் நடப்பேன். நான் படிக்கும்போது நானும் தங்கச்சி இருந்து படிச்சுட்டே இருப்போம். நாங்கள் 2 பேரும் 1 வயசு தான், எங்கள் 2 பேருக்கும் வித்தியாசம். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எல்லா கதைகளையும் பேசுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் படிப்போம். திடீர்னு இதில் ஏதாவது ஒரு அந்த காலேஜில் நடக்கிற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தோன்னா 2 பேரும் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு, அவ்வளோ நல்ல பக்தி, நானும் பக்தி. அதனால் நாங்கள் கெட்ட இதில் நாங்கள் யாருமே அதை நினைக்க மாட்டோம். ஆனாலும் இவ்வளோத்தையும் சொன்ன உடனே 2 பேரும் அச்சோ நம்ம பாவம் செய்துட்டோம், ஏசாமிக்கு இது பிடிக்காதுன்னு உடனே அதில் 2 பேரும் முழங்கால் போட்டு ஏசப்பா எங்களை மன்னிச்சிருவோம் நாங்கள் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாவம் அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் நல்ல சந்தோஷமாட்டு அந்த காலேஜில் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பேசி நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நம்ம மைண்டில் என்னென்னா தீமையான காரியங்களுக்கு உணர்வுகளுக்கு நம்ம பேச்சை நம்ம கொடுக்கக்கூடாது, மனதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்டு செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாமே டியூனிங் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம யார் நம்ம ஓடுறோன்னு சொல்லும்போது ஒரு காம்பஸஸ் ஒரு இந்த நம்ம அளக்கும்போது அந்த 90 டிகிரிஸ்க்கு கரெக்டாக அந்த 90ல் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு கோடு போட்டோன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக 90 விழும். அந்த இதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மாறினா சொன்னால் கூட அந்த லைன் மாறிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே நடத்தாதபடி ஆவியின் சிந்தை எங்களுக்கு வேணும். ஆவியானவர்களை நாங்கள் நடத்தப்படணும்னா அவருடைய சித்தைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் ஏசாமிக்க முன்பாக உண்மையும் உத்தமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக சிறு பிராயத்திலிருந்தே அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு மைண்டு செட்டப் ஆக்கி வச்சுருந்தோம். ஹல்லேலூயா. இப்போ இதுவரையே அப்படி செட்டப் ஆக்கி வைக்காதவங்க இன்றைக்கி நீங்கள் செட்டப் ஆகி வைங்க. இன்னும் நமக்கு காலம் இருக்குது. கடைசி நிமிஷம் கூட கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரே நான் இன்றைக்கி உங்க கூட இருக்கணும்னு சொன்னேன். அவரை மன்னித்த தேவனுக்கு நம்மளையும் அவர் மன்னிப்பது அதிக நிச்சயம். அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுமா, பயப்படக்கூடாது. அடுத்தது நமக்கு ஒரு சோல் இருக்குது. அந்த சோல்னு என்னன்னா அது நமக்கு பாடி, இட்ஸ் பார்ட் ஆஃப் அஸ் தட் கனெக்ட்ஸ் நம்மளை தேவனோடு ஐக்கியப்படுத்துவது தான் நம்முடைய ஆவி, சோல். அந்த சோல் ஒருவரது உடல் இறந்த பின்னும் உள்ளத்தால் இருப்பதால் நம்பப்படும் சூழ்நிலையின் கூறு ஆன்மா. அது இறந்த பின்னும் உள்ளத்தால் இருப்பதால் நம்பப்படுவது ஆன்மா. ஒருவனது உள்ளார்ந்த எண்ணங்களையும்
உணர்வுகளை உள்ளடக்கிய ஆழ்ந்த உட்கூறு. சோல் தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்கு உள்ளான மனுஷன் தேவனில் பலப்பட்டு அவருடைய அதான் வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். வசனங்களை நிறைய மனப்பாடம் பண்ணி நம்முடைய எலும்புகளுக்குள்ள சதைகளுக்குள்ளெல்லாம் அடைச்சி வைக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்முடைய ஆத்மா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆத்மாவாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த நம்ம மரித்த பின்பும் நம்ம ஆத்மா தான் தேவனோடு நம்ம இசைக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த ஆத்மா இவ்வளோ விலையேற பெற்றதுன்னு சொல்லி ஒரு உணர்வு நிறைய பேருக்கு ஆத்மா இருக்குதே தெரியாது. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்வான்னா, ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ நான் கிறிஸ்தவன். நேற்று நான் பார்க்கும்போது நிறைய பேர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்காரு. ஆரிய கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்தவனா? ஆமாம். நீ கிறிஸ்தவனா? ஆமாம். அப்படி ஒரு 10 பேர் 15 பேர் எடுக்க எல்லாரும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்படி ஒதுக்குறாங்க. அடுத்தது ஒரு செட் வரும்போது ஆரிய முஸ்லீம், நீ முஸ்லீமான்னு கேட்டோன்னா ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி கொஞ்சம் வேறு இன்டர்வியூ எடுத்துட்டு முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு குரான்லேருந்து ஒரு வசனம் சொல்ல முடியுமா? உடனே அந்த இன்டர்வியூ எடுத்த அத்தனை பேர்கிட்ட கேட்கும்போது அத்தனை பேரும் அவங்க குரானில் உள்ள வார்த்தையை சொன்னாங்க. ஆமேன். ஆனால் கிறிஸ்தவங்கள்ட்ட நீ கிறிஸ்தவன் தானே, வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லுன்னு சொன்னால் ஒருத்தன் கூட சொல்லலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நம்ம. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருந்தால் ஏமா ஆன்டி கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வரமாட்டான்? ஒரு கிறிஸ்தவனுக்காவது வாயை திறந்து ஒரு வார்த்தை ஒரு வசனம் தெரியலையே. எவ்வளவு பரிதாபமாக இருந்து பாருங்க. அப்போது நம்முடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவன் பேரே பற்றுதலாக இருக்கும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்படி அவருடைய வேதம் நம்ம கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை நடத்த வேண்டிய வழியில் நடத்தப்பட்டு நாம் நித்திய ராஜ்யத்துக்கிட்ட ஓட்டத்தை ஓடுகிறனா நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடுவார். நம்ம ஆக்கின பாவம் செய்தோன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:21 வெட்கமாய் நம்ம என்னெல்லாம் செய்வோம், எதெல்லாம் நமக்கு வெட்கமாய் தோணுதோ அதெல்லாம் பாவம். ஹல்லேலூயா. வெட்கமாக இருக்குன்னு சொல்லிடுவோம். எதுக்கு வெட்கமாக இருக்குது? ஆண்டோடைய பிள்ளை எதுக்கும் வெட்கப்பட மாட்டாங்களே. அவங்க ட்ரெஸ் போட்டால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க நடந்தால் நெய்ட்டாக நடப்பாங்க, பார்த்தா நேர்பார்வையாக இருக்கும், பேசினா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அவங்களுக்குள்ள வெட்கப்படக்கூடிய சத்துருக கிரியை எதுவுமே நடக்காதே. அப்போ இன்றைக்கி நீங்கள் வெட்கப்படுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மாம்ச கிரியைகளை நீங்கள் அழிக்கணும். ரோமர் 7:5 பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சம்மந்தமாக பார்க்குறோம். இது பாவ இச்சைகள். நம்ம உணர்வுகள் எந்தெந்த கிரியைகளை நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கோமோ, கொலோசியர் 3:5 விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. இந்த அவயவங்களை நீங்கள் அழித்து போடாட்டா பாவ இச்சைகள் உங்களுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன சொல்லணும்? இதை நீங்கள் அழிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இப்படிப்பட்ட சிந்தைகளை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை நீங்கள் நோக்கி பாருங்க. அவர் ரத்தம் சிந்தி உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து நீங்களும் நானும் பரலோகத்தில் இருப்பது போல ஆவிக்கேற்றவர்களாக ஆவின் சிந்தை உள்ளவர்களாக இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு நம்ம பாருங்கள், நமக்கு இருதயத்துக்குள்ள ஆவிக்குரியவைகளை நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போம். நம் சரீரம் பாவத்தில் மரித்து ஆவியினாலே நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. we have already dead. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவுன உடனே
நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். சுத்திகரிக்கப்பட்டோன்னே நம்ம நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயிட்டு. ஜீவன் உள்ளன்னா நம்ம எப்படி இருப்போம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவி உற்சாகம் உள்ளது. எப்பவுமே எதை குறித்தும் கலங்காதபடி எல்லாவற்றுக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து எல்லாவற்றுக்கும் தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள கட்டப்பட்டது. அருமையான மகள் சொன்னது போல தேவனுடைய ராஜ்யம் பூமியில் இருக்கும்போதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருப்பது போல பூமியில் இருந்தால் இன்றைக்கு நெருப்புள்ள போட்டாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்கள் பயப்படவே இல்லை. ஏன்னா நெருப்பு எங்களை சேதப்படுத்தாது. உண்மையாக படுத்தலை. ஏன்னா அவங்க விசுவாசத்தின்படி 4வது ஆளாக தேவகுமாரன் கூட நடந்து போனாங்க. ஹல்லேலூயா. அக்னியை போடும்போது தண்ணியில் போகும்போது தண்ணி அவங்கள அடிச்சுட்டு போகலை. ஹல்லேலூயா. அந்த நேரம் அவருக்கு தூக்கி தோள் மேலே வச்சுக்கிட்டாரு. வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் என்றோ ஆவிக்குரிய வழியில் நம்மை நடத்துகிறவர்களாக, பலனுள்ள வார்த்தைகளாக, ஜீவனுள்ள வார்த்தைகளாக, உயிருள்ள வார்த்தைகளாக, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக, நம்மை நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கிற வார்த்தைகளாக இருக்கிறதுனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்றோ அவருடைய வழியில் நடக்கும்படி உங்கள் மைண்டு செட்டப்பை அவருக்கு நேராக கொண்டு வாங்க. உங்கள் ஆத்மாவை ஏசப்பா உங்கள் சித்த என்னை நிறைவேறட்டும், நான் உங்கள் சித்தத்தின்படியே நடப்பேன்னு சொல்லி நீங்கள் நடத்தப்படுகிறவராலே நீங்கள் நடத்தப்படும் போது கண்டிப்பாக தேவ மகிமையை காண்பேன். நம்ம இந்த ஆராதனையில் கூட நான் என்ன ஜெபிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் நடத்துனீங்க, நீங்கள் கட்டுனீங்க, நீங்கள் என்ன ஊழியக்காரியாக வச்சிங்க, இது எதுக்குன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் உங்கள் சித்தம் இதில் நிறைவேற போகிறது உமக்கு நன்றின்னு சொல்லணும். ஆனால் உலகத்தாராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? உலகத்துக்கு பயந்து ஐயோ இவங்க நம்மளை என்ன நினச்சிருவாங்க, இவ பொய் ஊழியக்காரியா, கள்ள ஊழியக்காரியா, அங்கே ஆளே போகலையே, அங்கே ஒருத்தருமே இல்லையே, அதுக்கு அர்த்தம் என்ன? அது சொன்னால் நமக்கு என்ன? ஏசப்பாவே சொன்னவங்க உங்களை என்னையும் சொல்லாமல் விடுவாங்களா? என்னையும் உங்களையும் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போனோன்னா அந்த வழிகளிலெல்லாம் நடத்தும்போது நீங்கள் நித்திய ராஜ்யத்தில் போகும்போது அங்கேயும் நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக, சண்டை போடாதவர்களாக, அவதூறு பேசுகிறவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களை சோதித்தறிவதற்கு இவைகள் இந்த உலகத்தில் நடந்திருக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. ದೇಶುನೇ ಕರಬಲಿಕೋ ನಾತಟ್ಟನೆಕ ಬಿ ಲೇಕರವೆದಿಟ್ಟು ನೇ ಕರಬಲಿಕೋ மீனாஷன கரபலிக்கோ. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம், உணர்வுகள் எல்லாமே கர்த்தருடையது என்று சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிறவங்க சொல்லவும் வேண்டாம். பாவத்தை அதிகமாக சம்பாதிச்சிடாதீங்க. இஃப் யூ கன்ஃபஸ் ஒன் திங், ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள்னா அது ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்மா கர்த்தருடையது, என்னுடைய ஆவி தேவ ஆவியோடு இசைந்திருக்கிறது, அது கர்த்தருடையது. என்னுடைய ஜீவன், நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்ன பிதாவுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. நான் உயிர் உள்ளவா, உயிர்க்கப்பட்டவா, இவிலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிர்ப்பிக்கும்படி அவருடைய வல்லமை ஆவி எனக்குள்ளே அவரால் அபிஷேகப்பட்டு இருப்பதனால நான் மாம்ச சிந்தை கலைந்து ஆவிக்குரிய சிந்தை உள்ளவளாக இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஆத்மாவையும் உயிர்ப்பிக்க தேவன் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நானும் ஏசப்பாவும் அவருக்குள்ள அன்பில் நிலைத்திருக்கும்படி புத்திர சுவீகாரமாக என்னை அவர் தத்தெடுத்து கொண்டார் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடாப்டட் இஸ் சைல்டு. பைபிள் ஒரு வசனம் இருக்குமா? நம்ம அவராலே அவர் நம்மை மீட்டு என்ன சொல்லணும்னா அவருக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு தந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ புத்திர சுவீகாரம் அவர் சும்மா தர முடியாது. இன்றைக்கி ஒரு பிள்ளையை நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட கவர்மெண்ட்டில் நிறைய ரூல் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தெரியாது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி கொடுத்து அந்த பிள்ளைக்கு அதுக்கு உயிருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து தான் நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுக்க முடியும். அப்போ பரமபிதா உங்களை என்னையும் தத்தெடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு தந்தார்னா ஹவு கிரேட் வி ஆர். ஆமேன். அவர் பொய் சொல்கிற தேவன் இல்லை.
இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் நினைங்க, இது கள்ளத்தனம் கிடையாது. நீ அவருடைய பிள்ளையா இருந்தா அவருடைய சுத்த சம்பந்தராக இருப்போம். அவருக்கு உள்ளதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் அவருக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளே இருப்பதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுல சிந்ததாய் நீ எனக்குள்ளே வரும். எந்த சூழ்நிலை அனுப்பிடும் எனக்கு எல்லாம் ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின் படியெல்லாம் பிதாவாகிய தேவன் என்னை நடத்தின வழிகளை பார்க்கும்போது மிகவும் அதிசயமான வழி. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள அக்கினியாக உள்ளால வந்துடுவார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை நம்ம பார்த்தோம். பெந்தைகோஸ்து நாளையில் அவங்க எல்லாரும் அப்போஸ்தலர்கள் வரும். அவங்க எல்லாம் 1:2 அவங்க ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அக்கினியாக அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கப்பட்டது. இன்றைக்கு நமக்குள்ள அக்கினி ஏசாயா 6:6 வரோமா, அதிகப்படியான மகா பெரிய வல்லமையினால் அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த புரட்டி ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என் வாயை தொட்டான். ஹல்லேலூயா. அக்னி அபிஷேகம். ஹல்லேலூயா. வாயை தொடும்போது நம்ம நாவில் உள்ள அழுக்கு பொய் பசிதோ நான் அசுத்த உதட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வார், நம்ம உதடுகளெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை வாயின் வார்த்தைகள் நம்ம இன்றைக்கி சொன்னோம், வானங்களில் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நிலைத்திருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆகாயத்தில் பூமியில் எல்லாம் இருக்கும். ஆண்டவர் அங்கே ஒரு ரிசீவர் வச்சுருப்பார். அந்த ரிசீவரில் எல்லாம் இப்போ நம்ம இங்கேருந்து பேசும்போது எங்கெல்லாம் பேசியிருக்கோம், மலேசியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன்லாம் பேசுவோமே, எப்படி ரிசீவரில் பேசுறது அந்த நிமிஷம் அங்கே கேட்குதோ அதே மாதிரி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது பெற்ற பிள்ளைகளாகிய நான் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்தது காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் வந்து அக்கினியின் அபிஷேகம் காற்றாக வந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதத்தில் தண்ணீர், தாகத்தில் இருக்கிற தண்ணீர் அது வந்து சுத்திகரிக்கப்படுது. யோவான் 7:38-39 விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். இன்றைக்கி நமக்கெல்லாம் எப்படி பிரசங்கம் வருது, எப்படி நம்ம பேசுவோம்? நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவரே தெய்வம் என்று விசுவாசித்துட்டோம், அவரே அவருடைய சாயலாக மாற்றப்பட்டோம். ஆண்டவரே இன்றைக்கி இந்த செய்தியை நான் கொடுக்கணும், சபைக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கு கொடுக்கணும், உலகத்தில் அத்தனை பேர் உயிரடையணும். அப்போ உங்கள் வார்த்தை தான் எனக்குள்ளே வேணும் ஆண்டவரே, நீங்கள் என்னக்குள்ள பேசுங்கன்னு சொல்லும்போது அவர் பேசும்போது அந்த ஜீவ தண்ணீராக அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தெஷினி கரபலிக்கா அபிஷேகப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள தானாக புறப்படும். அதனால் பயப்படாதபடி எண்ணெய் அபிஷேகம் எல்லாமே புறாவை போல் வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்தோன்னா புறாவை போல் அபிஷேகம், முத்திரை இதாகிட்டு வரும், அச்சாரம், ஆவிக்குரிய நன்மைகள் நமக்குள்ளே வரும். இப்படி பல விதங்களில் பரிசுத்தாவியில் நம்ம நிரப்பும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பொறுமையாய் சாந்தமாய் அவருடைய பலன் எனக்குள்ளே வந்து விட்டது என்று சொல்லி பரிசுத்தாவி உன்னிடத்தில் வருவது நீ பலன் அடைந்து உலகம் என்றும் சாட்சியாக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துகிற என்று விசுவாசித்து மாம்ச சிந்தையை ஒழித்து ஆவிக்குரிய சிந்தையை உள்ளவளாக நீ நடப்பிக்கப்படுவது நாமும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட மாட்டோம். நாம் பார்க்கிற ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்களும் மீட்கப்படுவார்கள். அதுக்கு தான் அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விருதாவாக யாரையுமே அனுப்பலை. உங்கள் எல்லாருக்குமே ஒரு உணர்வு வேணும். எனக்கு எப்போவுமே சொல்வேன், ஏசப்பா இப்போ எனக்கு நீங்கள் என்ன உலகத்தில் எதுக்கு அனுப்புனீங்களோ ஐ வில் புட் யூ த பிளேஸ் வேர் யூ ஷுட் பி சொன்னீங்க, அந்த இடத்துல நான் வைக்கணும்னா நான் உங்கள் சொல்ல கேட்கணும். உங்கள் சொல்ல கேட்கணுன்னா என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக அமைதலாக சாந்தமாக எதை குறித்தும் கலங்காமல் ஏசப்பாவுக்கு முகத்தை தரிசிக்கணும், அவரோட பேசணும், அவர் அன்பை நான் அறியணும்னு சொல்ல உணர்வு, அவருக்கு மேலே ஒரு பாசம் அன்பு ஆழமாக இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உணர்வுகள் கர்த்தரை பற்றி அறிவிலே வளரும்படி அவருக்குள்ள
நம்ம இருந்து அவருடைய பிள்ளைகளாக எப்போ எனக்கிட்ட என்ன வார்த்தை சொல்லுவாங்களோ அதன்படி நான் செய்வேன்னு சொல்லி காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த காத்திருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே வந்து விட்டதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. எனக்கு அதை பற்றியெல்லாம் ரொம்ப சொல்ல தெரியாது. ஏன்னா என்னை ஆண்டவர் அப்படி கலக்கத்துக்குள்ளே எவ்வளவு கலக்கம் வந்தாலும் என்னை கலங்காமலே ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த காலத்துலேருந்தே நான் இன்றைக்கி உங்களுக்கு சாட்சியாட்டே சொல்கிறேன். ஒரே ஒரு காலம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கவலைன்னா எப்படி இருக்கணும்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நான் கவலைப்பட்டேன். ஐயோ இவ்வளவு கொடியதா, எனக்கு கவலை வேண்டாம், உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நான் அந்த கவலையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேம்மா. அதனால் உங்களுக்கு தான் தெரியும் கவலையெல்லாம் உங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா எவ்வளோ கஷ்டப்படும். பயம்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எவ்வளோ பயப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வழியில் கடந்து போகிறவங்களுக்கு தான் அதுக்குள்ள அனுபவம் தெரியும். என்னுடைய சாட்சியின்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்னை சிறு குழந்தையிலேருந்து அவருக்கு பிள்ளையாக மீட்டு நீ என்னுடையவர், பாவம் உன்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி என்னை அவருடைய செட்டை மறைவில் அவர் வைத்து விட்டார் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை விசுவாசமாக மாற்றப்பட்டு அவருடைய செல்ல பிள்ளையாக அவரோடே சஞ்சரித்து கொண்டே இருக்க தேவன் எனக்கு கிருபை தந்ததுனால தான் எனக்கு பாவத்தை பற்றியோ இல்லைன்னா அக்கிரமத்தை பற்றியோ கோபத்தை பற்றியோ எரிச்சலை பற்றியோ அல்லது வேறு என்ன துக்கங்களை பற்றியோ எதையுமே எனக்கு வெளியே சொல்லியிருக்கு எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. ஏன்னா அதை அனுமதிக்க ஆண்டவர் என்னை விடாமல் அவருடைய செட்டையிலேயே என்னை வைத்துட்டார். ஆனால் இந்த வழியிலெல்லாம் 100க்கு 100 நான் கடந்து போயிருக்கிறேன். கடக்காமல் இல்லை. நீங்கள் கடந்ததை காட்டிலும் ஒவ்வொரு ஆவின் கனி அன்பு படிக்கணும்னா அன்பே இல்லாத இடத்துல நான் கொஞ்சம் வருஷங்கள் போடப்பட்டேன். சமாதானமாக இருக்கக்கூடாத இடம், நீடிய பொறுமை இருக்கக்கூடாத இடம், எல்லா இடத்துலையும் நான் புடமிடப்பட்டு தான் நான் படித்தேன். ஆனால் புடமிடும்போது கூட எதுவும் என்னை மேற்கொள்ளலை. இதுதான் என்னுடைய சாட்சி. எவ்வளோ நல்ல ஏசப்பா பாருங்கள். அப்போ எனக்கு தெரியலை. இப்போ வளர வளரதான் அவர் என்னை எப்படி நடத்தினார், எவ்வளோ அழகாக என்னை நடத்தியிருக்காரு. அது உலகத்துக்கு நான் சொல்லக்கூடிய சாட்சின்னு நான் இப்போ ருசித்து நான் சொல்கிறேம்மா. ஹல்லேலூயா. கொடியது தான், கொடிய வழி தான் எல்லாம் சொல்லலாம். என்ன எவ்வளோ கொடியான வழியில் நடந்து பார்த்தா தான் தெரியும், கடந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் கடந்ததை காட்டிலும் மேலான கஷ்டங்களை நான் கடந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னை பார்த்தா நான் கஷ்டத்தில் கடந்து போன மாதிரி யாருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்கு மேலே அடிபட்டுனா அந்த அடி எனக்கு வலிக்கவே வலிக்காது. தட்ஸ் ஃபேக்ட். அந்த வலியை ஆண்டவருக்கு மேலே தான் அவர் எடுத்திருக்காரு, எனக்கு தெரியும். ஆமீன். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்தான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நான் நிறைய பட்டிருக்கிறேன். படுவ சில்லுன்னு இருக்கும், ஆடு கத்துவேன். ஆனால் கத்தி முடித்தாலும் அடுத்த பார்த்தா ஒன்றையுமே இருக்காது, தெரியவே தெரியாது, எதுக்கு கத்துனேன்னே தெரியாது. எவ்வளவு நல்ல பிதா, எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. இது தாமா உண்மை கிறிஸ்தவன். என்னுடைய சரீரமே அவருடைய சரீரமாக மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் அவருடைய கிரியைகளை நடத்துகிற ஒரு சரீரமாக, ஆவிக்குரிய சரீரமாக சரீரம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரமாக ஆவிக்குரிய சரீரமாக மாற்றப்பட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அப்போதான் நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம். இல்லைன்னா அவன் அப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாம். நீ குறை சொல்லிட்டேன்னா உன்னிட்ட மாம்ச சிந்தை வந்துட்டே எப்படி ஆவின் சிந்தை வர முடியும்? ஹல்லேலூயா. நம்மை விசேஷித்தவர்கள். ஏன்னா இயேசு தான் தெய்வம், அவர் தான் என்னை மீட்பின் வழியில் நடத்தினார்னு நான் ஆணித்தரமாக இன்றைக்கி சொல்கிற இந்த சாட்சி எத்தனை நொறுக்கப்படுறவங்களுக்கும், நெருக்கப்படுறவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும், அடிப்படுறவங்களுக்கும், உபத்திரப்படுறவங்களுக்கும், அதனால் மன அமைதி இல்லாமல் என்ன கிறுக்கு பிடிச்ச அலைவங்களுக்கும் இதெல்லாம் ஒரு பலனான சாட்சியாக இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த வழியில் நடத்தினாரு. ஆனால் அவைகள் என்ன சேதப்படுத்த அவர் விடலை. இஸ்ரேல் மக்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடத்தினாரு. ஆனால் அவங்க கால்
செருப்பு நாசாகலை, அவங்க ட்ரெஸ்ஸை நாசாகலை, அவங்க சரீரம் நாசாகலை. ஆனால் அவங்க ஒரு சாட்சியாக தேவதூதருக்குள்ள மன்னாவை ஆகாரமாக கொடுத்து வளர்த்தாரு. அது ஒரு சாட்சியாக உள்ள மக்கள் அறிவதற்கு. அதே மாதிரி என்னுடைய வழியில் என்னை நடத்தின வழிகளில் நான் இன்றைக்கி உங்களுக்கு வெளியே சொல்லும்போது இது ஒரு சாட்சியாக்கப்படுவதற்கு அந்த காலங்களில் அவர் என்னை நடத்தியிருக்கிறார் என்று நான் இன்றைக்கு அறிந்து இன்றைக்கு நான் சொல்லும்போது தான் அதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குது? ஒரு கையெல்லாம் அழிச்சு பிடிச்சிருங்க. ஆண்டவரே, நான் நிறைய வீணாட்டு பாரங்களை சுமந்துட்டே இருந்துட்டேன், கவலைகளை வீணாட்டு சுமந்துட்டேன். கர்த்தர் மேலே வைத்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கல, நானே சுமந்துட்டேன். அந்த வசனம் அப்படி இருக்குது அறிஞ்சேன். ஆனால் நான் கீழ்ப்படியலை, என்னை மன்னியும்னு சொல்லுங்க. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலை, வசனத்துக்கு நடுங்கலை, கிறிஸ்து இயேசுல சிந்தை உங்களுக்குள்ளே வரும்படி உங்கள் ரட்சிப்பு பூரணமாக இல்லை, உங்கள் அபிஷேகம் பரிசுத்தமாக இல்லை. அதனால தான் நீங்கள் வேதனைக்குள்ள மாம்ச சிந்தை உள்ளவர்களாக வலி, நோவு, அது பிரச்சனைன்னு இருக்கிறீங்க. இந்த நிமிஷத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க. கல் உனக்கு மேலே பட்டாலும் அவர் சொல்கிறார், உன்னை தொட்டவேன் என்ன தொட்டவேன். முதல் நான் இது ஏசப்பா, இங்கே நான் இருக்கேன், என்னை ஒருத்தர் அடித்தா இங்கே அடிபட்டு தான் எனக்கு மேலே வரும். அப்போ எப்படி இந்த அடி எனக்கு மேலே படும்? ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆள் திட்டுச்சுன்னா ஏசப்பாக்கு மேலே அந்த திட்டு போயிட்டு தான் எனக்கு மேலே வரும். அது அப்போ எனக்கு மேலே வரும்? இவரை சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா? நீங்கள் எதுக்கு உங்களுக்கு முன்னால் இயேசுவை வைக்காமல் நீங்கள் உலகத்தை வச்சு ஊன்னு கத்தி என்னத்துக்கு நீங்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக நரகத்துக்கு போகிறவங்களை ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க? உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். உலகத்தில் உள்ளவங்களை இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளணும். உன்னை நடத்துகிற வழி நன்மைக்கென்று நீ என்ன நடத்தினார், எதுக்கு நடத்தினார்னு எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். நிச்சயமாக இந்த சாட்சி அனைவரை உயிர்ப்பிக்க போகிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அது கூட ஆமேன்னு சொல்ல தெரியலையாம்மா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. மாமியார் மருமகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த மருமகள் எல்லாம் மாமியாரை விட்டு புருஷனை விட்டுட்டு போகாதீங்க. எத்தனை தற்கொலை, எத்தனை ஆம்பளை பாம்போல மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டா இன்னும் வரலன்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்கா. அருமையான மருமக்களே, உணர்வுடைங்க. புருஷன் நீ தாயின் தகப்பனை விட்டுக்கிட்டு உன் கணவனோட சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கு. நீ பெரிய ஊழியக்காரி, கோயிலில் ஒழுங்கு, அங்கே எல்லாத்துலேயும் பரிசுத்தம். ஆனால் உனக்கு தந்த கணவனை நீ கவனிக்கலை. மாமியார் மாமனார் அவங்கெல்லாம் என் பிள்ளைய நான் செல்லமாக வளர்த்தேன், பின்ன நீ எதுக்கு கெட்டி கொடுக்கா? எதுக்கு கெட்டி கொடுக்கா? என் பிள்ளை அங்கே வாழ மாட்டா, ஓ மடியில் வைக்கிறதுக்கா நீ கெட்டி கொடுத்தா? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்க. உலகத்தில் தற்கொலை கஷ்டங்கள் உண்டாகுது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறதுனால குடும்பங்களை சின்ன பின்னமாக இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது. அநேக பைத்தியம் பிடிச்சிட்டு அலைகிறாங்க. நல்ல பெண்டாட்டி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காததுனால, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததுனால, கடவுளுக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறதுனால, நானும் சொல்லி ஈகு இருக்கிறதுனால அவளுக்கு மாத்திரம் சோகம் உண்டாக்கலை. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளும் இன்னைக்கு தகப்பன் இல்லாத அநாத பிள்ளைகளாக அப்பா அம்மா கூட வருகிற பிள்ளைகளை கண்டு பிள்ளைகள் ஏங்கி கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் என்னத்தை பார்த்து போய்கொண்டே இருக்கிறது. கல்யாணம் கட்டி கொடுத்தா உனக்கு கெட்டி, இல்லைன்னா அப்படிப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்காதீங்க, மடியிலே வச்சுக்கிடுங்க. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கட்டி கொடுத்தா மேலே பூ பட்டா வலிக்கும்னு. உண்மையாட்டே அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு பெரிய நிறைய என்னுடைய இமேஜினேஷன் வேறு. நான் சின்னதுலேயே பெரிய நினைவு உள்ளவா. ஒரு இது பார்த்தேன், அது சரியில்லை. உடனே எங்கள் அம்மா நல்ல ஜோம் பண்ணுவாங்க. 7 நாளையில் ஒன்று மாப்பிள்ளை காட்டி தரேன்னா வந்தது என்னுடைய கணவர் தான் எனக்கு வந்தார். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், பெரிய பணக்காரனோ வேலை உள்ளவனோ வேலை இல்லாதவனோ பரிசுத்தனோ அசுத்தனோ குடிகாரனோ கெட்ட குணம் உள்ளவனோ
அருவருப்பானோ ஆஃபீஸரோ கிரேடில் உள்ளவனோ நல்ல ஸ்டாண்டர்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசாரிக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு 7ஆம் நாள் வரதை நீங்கள் கட்டி தரணும்னு சொல்லி கேட்டுனேம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தது என்னுடைய கணவர் தான் வந்தார். எனக்கும் அவருக்கும் ஒரு இதில் கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் விசுவாசித்தேன். எனக்கு தந்த புருஷன் கடவுள் சொல்லி தந்தது, அது எனக்கு ஆசீர்வாதம் நான் நினைச்சேன். எல்லா வழிகளிலையும் நடந்து அவர்களை ஆசீர்வாதமாய் கடவுள் இன்னைக்கு அவர்களை கெட்டினால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாக மாற்றப்பட்டேன். வேறு யாரை கல்யாணம் கட்டினாலும் நான் இன்றைக்கி இவ்வளவு ஆவின் கனியை எனக்கு படிச்சிருக்க முடியாது, ஆவின் வரங்களையும் நான் பெற்றிருக்க முடியாது, ஆவிக்குரியவளாக நான் இருந்திருக்க முடியாது, தேவனோட சஞ்சரிக்கிறவளாக இருந்திருக்க முடியாது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவளாக இருந்திருக்க முடியாது. அப்போ எவ்வளவு ஹவு கிரேட் அவர் காட் இஸ். கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கி அவர்களும் ஆசீர்வாதமாய் பிதாவாய் தேவனிடத்தில் இருக்கிறாங்க. நானும் இன்றைக்கி ஆசீர்வாதமாய் இயேசுக்காண்டி 100க்கு 100 வேலை செய்துட்டுருக்கேன். பொம்பளை பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்கும் ஒரு இது வேணும். மாம்ச சிந்தை உங்களுக்கு வேண்டாம். ஆவிக்குரிய சிந்தையாக இருந்து ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் விலக்கி காக்கப்படுங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் அழிவீர்கள். மாம்சத்தின்படினா நான் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படின்னா கடைசி பிள்ளைகள் அனாத பிள்ளைகளாயிரும். அப்போ இல்லாத பிள்ளை, இல்லைன்னா தகப்பன் இல்லாத பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு கெதியை நினச்சி பாருங்கள். அம்மாவும் அப்பாவும் இருந்தாலே ஒரு பிள்ளைய நம்ம ஆசையோடு அந்த பிள்ளைகளுக்கு இதில் வளர்க்க முடியாது. அப்போ இப்படி அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோராலையும் அப்பா அம்மாவாலையும் இப்படிப்பட்ட மாம்ச சிந்தையோடு இருந்து வழியில் கொண்டு போனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதுக்குள்ள தண்டனை யாருக்கு கிடைக்கும்? நடுங்குங்க, வசனத்துக்கு நடுங்குங்க, பயப்படுங்க. ஆண்டவர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ அது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. முறுமுறுக்காதீங்க. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறது தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதை கண்டுபிடிக்கிறது வெகு சிலர். ஹல்லேலூயா. அந்த வெகு சிலரில் நீங்கள் இருந்து அந்த வாசலை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்னா ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் உள்ள சிந்தையை நம்ம பெற்று இந்த உலகத்திலேயும் சமாதானமும் ஜீவனும் உள்ள சிந்தையாக இருந்து நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தேசமும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை காத்து கொள்வார் என்று விசுவாசிங்கம்மா, விசுவாசிங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எந்த நேரத்துலையும் நான் உலகத்துக்குரியவன் அல்லன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்குன்னு என்னை பார்த்தா ஒரு பெரிய பரிசுத்த வாட்டி மாதிரியோ இல்லைன்னா பெரிய பக்தி மாதிரியோ கிடையாது. அந்த நடிப்பும் நமக்கு அவசியம் கிடையாது. நடிப்பும் அவசியம் கிடையாது. மூஞ்ச உடனே தொங்கப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்னு கிடையாது. ஆனால் 24 மணிக்கூறும் என்னுடைய இருதயம் தேவனோடு சஞ்சரித்து பாட்டு பாடி பேசிக்கொண்டே இருக்கும். எத்தனை மகத்துவமான பிளெஸ்ஸிங் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஏன் பெற்றுக்கொண்டோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்ததுனால, ஆவின் சித்தம் இருந்ததுனால. அதனால் நீங்களும் எந்த சூழ்நிலைக்கும் எந்த காரணம் உங்களுக்கு நம்ம காலேஜ் படிக்கிற எதுனாலும் சில கோர்ஸ் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கோர்ஸை நீங்கள் படித்து நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ரேங்கில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி உலகத்தில் சில வாழ்க்கைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஐயோ, இதில் நம்ம பிழைக்குமா, தக்க முடியுமா, என்னால் தாங்க முடியுமா, எனக்கு பைத்தியம் வந்துடுமா, அப்படிப்பட்ட நிலையாக தான் இருக்கும். ஆனால் சொல்லணும், இந்த நிலையை இதை நான் படிச்சுட்டேன்னா ஆண்டவருக்குள்ள கிரீடம், ஜீவ கிரீடம் எனக்கு கிடைக்கும். கிறிஸ்தேசுக்கு சிந்தை எனக்கு வந்துடும், சமாதானம் எனக்கு வந்துடும், ஜீவன் எனக்கு வந்துடும். அதனால் நான் இந்த வழியை நான் சந்தோஷமாய் கடப்பேன்னு சொல்லி கடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளாக உலகத்துக்கு சாட்சியாக உட்பாக நம்ம வாழணும். கடைசி காலத்தில் உண்மையான சாட்சிகள் இல்லாததுனால கிறிஸ்தவம் அழிந்து போய் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுறவங்க பெரிய சபை, 4000 5000 பேருள்ள சபை, பாஸ்டர்மார்களுக்குள்ள அன்பு இல்லையே. அப்போ அந்த 5000 குடும்பத்துக்கு நிலை என்னாச்சு? அந்த 5000 குடும்பத்தில் இருந்து 5 வருஷம் வேலை செய்த பாஸ்டருடைய ஊழியம் என்னாச்சு? அந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவர் என்ன மகிமை பெற்றார்? ஹல்லேலூயா. என்ன மகிமை பெற்றார்? அப்போ
அப்போ இன்னைக்கு நான் ஊழியக்காரினா என்ன காண்கிறவங்க என்னில் இயேசுவை காணக்கூடிய ஒரு கண்ணாடியாக நான் இருக்கணும். அல்லேலூயா. நான் முன்னுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு பின்னுக்கு நான் இருக்கக்கூடாது. உள்ளம் புறம்பும் ஒரே சிந்தை உள்ளவங்களா இருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கடினமான உபதேசத்தை ஆண்டவர் இங்கே தந்துட்டுருக்காரு. யாரையும் நீங்கள் லேசாக நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் குத்தப்பட்டிருக்கீங்கன்னு அவரவருக்கு தான் தெரியும். குத்துற பிரசங்கம் தான் நமக்கு வேணும். ஊனையும் கணுக்களின் குத்தி அழுக்கெல்லாம் எடுத்து நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தையின் மண்ணாவை நம்ம உட்கொள்ள நம்ம படிக்கணும். தேவ ஞானம் அப்போ தான் நமக்குள்ளே வரும். அந்த ஞானம் வந்தால் தான் பரலோகத்தின் ரகசியங்களை அறிய முடியும். பரலோகத்தின் கிரியைகளை உலகத்துக்கு அறிவித்து தேவ பலனோடு தேவ ஆசீர்வாதத்தோடு நாமும் நடந்து மற்றவர்களை நடத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு உண்மை உள்ளது. அப்போ we must be with God. நம்ம யாரோடு இருக்கணும்? நம்ம ஆவி தேவ ஆவியோடு இருக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் இருக்கணும். அவரே சிந்தித்து கொண்டு இருக்கணும். அவருடைய வழிகள் எதுவோ அதை முறுமுறுக்காமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், கனிகள் நமக்குள்ள பொங்கி எழும்பணும். அந்த பொங்கி எழும்புகிற உன்னத நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா இங்கே எப்படி இருப்போமோ அதே மாதிரி நம்ம பரலோகத்திலேருந்து தான் இருப்போம். ஹல்லேலூயா. பரலோகவாசிகளாக பூமியிலே இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.